பூவை உனக்காக திரைப்படம் 1996ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். விக்ரமன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. S.A. ராஜ்குமார் இந்த திரைப்படத்துக்கு இசை வழங்கியிருப்பாரு. தளபதி விஜய், சங்கீதா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. நாளைய தீர்ப்பு திரைப்படம் மூலமாக தளபதி விஜய் தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானாலும் அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறமாக பூவை உனக்காக திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எல்லாராலும் பேசப்பட்டது. விக்ரமன் அதுக்கு ஒரு மிக முக்கியமான மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வெளிவந்த பாடல்களும் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு காரணத்தை சொல்ல முடியும். தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு கட்டத்துக்கு கதாநாயகன் என்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி இந்த பூவை உனக்காக திரைப்படத்தை சொல்லலாம். இந்த பூவை உனக்காக திரைப்படத்தை பற்றி விக்ரமன் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திரைப்படத்தில் விஜய் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். கதை எல்லாமே விஜய மையமாக வச்சு விஜய மனசுக்குள்ள வச்சு தான் அவர் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறார். எனவே விஜய வச்சு தான் படம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பேசப்பட ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் 90களுடைய அந்த காலகட்டத்தில் ஒரு பிரபலமான இயக்குனர் விக்ரமன் கிட்ட கேட்கிறாரு, உங்களுடைய அடுத்த திரைப்படத்தில் யார் கதாநாயகன்? விஜய் அப்படின்னு சொல்றாரு. எனவே இந்த விஜயை வச்சு நீங்க எப்படி படம் எடுக்க போறீங்க? அதாவது ஒரு குருவிட தலையில பனங்காய வைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சாத்தியப்படாது. அவரெல்லாம் ஒரு ஹீரோவுக்குரிய மெட்டீரியல் இல்ல, அவரை வச்சு படம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மிக பிரபலியமான ஒரு இயக்குனர் சொன்னாராம். அந்த இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் விக்ரமன் வாய் திறக்கவே இல்லை. சொன்னதுக்கு அப்புறமா விக்ரமன் இதை மனசுக்குள்ள எடுக்கல. விஜய் தான் கட்டாயம் இந்த திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். முதல் நாள் ஷூட்டிங் போயாச்சு. ஒரு காட்சி படமாக்கப்பட்டாச்சு. விஜய் அந்த கேமராவுக்கு முன்னாடி அப்படி நடிச்சாராம். ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பல அனுபவங்கள் நிறைந்த ஒரு நடிகர் மாதிரி விஜய் நடிச்சது தனக்கு ஒரு பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னதுக்கு அப்புறமாக மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த இயக்குனர் கிட்டே விக்ரமன் சொன்னாராம், நீங்க சொன்ன மாதிரி குருவீர தலையில பனங்கா இல்ல, ஒரு பாறாங்கல்லே வைக்கலாம். அந்த அளவுக்கு விஜய் பெர்ஃபார்ம் பண்றாரு. இனி வரப்போகின்ற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆளப்போகின்ற ஒரு மிக முக்கியமான நடிகராக விஜய் மாற போறாரு. நாங்க எல்லாருமே அவர்கிட்ட கால் ஷீட் கேட்கறதுக்கு கியூல நிக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த 90களுடைய காலகட்டத்தில் விக்ரமன் சொல்லினார். எனவே அவர் சொன்ன அந்த வாய் முகூர்த்தம் இன்று வரைக்கும் பலித்துக் கொண்டு இருக்கிறது. தமிழகத்தை தாண்டி தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க எல்லாமே இந்த திரைப்படத்தை அந்த காலகட்டத்தில் கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக பிரபலியமான மிகவும் பேசப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி இந்த பூவை உனக்காக திரைப்படத்தை சொல்லலாம். அவருடைய வாய் முகூர்த்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு.